Morning student. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் heat of combustion. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கறத பார்த்தோம். தெர்மோடைனமிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். இதுல heat of combustion அப்படினா என்ன? Heat of combustion of a system is defined as change in enthalpy of a substance, change in enthalpy of a 1 mole of a substance completely burned in excess of air or oxygen. அதான் வந்து heat of combustion சொல்றோம். எக்ஸாம்பிளா மீத்தேன் கேஸை பர்ன் பண்றோம் presence of oxygen கொடுத்து CO2 ஆவும் வாட்டராவும் சேஞ்சஸ் ஆகும். மீத்தேனை பர்ன் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டரா வந்து மாறும். மீத்தேன்ங்கிறது கேஸ், ஆக்சிஜன் ஏர் ஆர் ஆக்சிஜன் கேஸ் ஸ்டேட்ல இருக்கும், CO2 கேஸ், வாட்டர் வந்து லிக்விட் பேஸ்ல இருக்கு. இது நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா 2O2 வரும். இந்த change in enthalpy heat of combustion delta HC heat of combustion 87.78 kilojoule mole inverse. மீத்தேன் கேஸை பர்ன் பண்ணோம்னா இதோட சேஞ்ச் ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ -87.78. மீத்தேன் பர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஹீட் எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம கேஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் என்ன ஆகுது? கேஸை பர்ன் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி கிடைக்குதா? அப்போ அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த சிஸ்டம் மீத்தேன் வந்து பர்ன் பண்ணும்போது இந்த சிஸ்டத்தோட என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஏ சிஸ்டம், சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் 1 மோல் மீத்தேனை பர்ன் பண்ணும்போது 1 மோல் மீத்தேனை பர்ன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த என்தால்பி சேஞ்ச் வேல்யூ தான் ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்றோம். another one example கார்பனை பர்ன் பண்றோம், combustion of carbon CO2 ஆ மாறுது 1 mole of carbon. இதோட heat of combustion value -394.55 kilojoule mole inverse. இதோட வேல்யூ எல்லாமே எக்ஸோதெர்மிக், ஹீட்டை ரிலீஸ் பண்றதுனால மைனஸ் சைன்ல இருக்கக்கூடியது. அதுதான் ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. Next one molar heat capacity. என்ன molar heat capacity அப்படினா என்ன? When a system Q is supplied, when a heat energy Q is supplied to a system, Q heat ங்கிறது பாத்தீங்கன்னா Q ஒரு சிஸ்டத்துக்கு இந்த heat energy சப்ளை பண்றோம். அப்ப அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். When a heat energy Q is supplied to a system, in the molecules of the system of kinetic energy increases, temperature is also increases. Temperature T1 to T2 ஆரம்பத்துல இருந்து ஃபைனல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்கும். When a Q is directly proportional to its Q எதுக்கு directly proportional இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the change in temperature T1 வந்து T2 க்கு மாறக்கூடிய இந்த change in temperature. Temperature, rise in temperature is directly proportional to its Q, inversely proportional to its mass of the substance. இது வந்து பாத்தீங்கன்னா Q directly on delta T, mathematical relationship delta T ங்கிறது T2 minus T1 change in temperature. இந்த டெம்பரேச்சர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் பாத்தீங்கன்னா Q ஹீட் ஆஃப் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாவும் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாவும் இருக்கும். Q equals Cm delta T. C ங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தட் கொடுக்கக்கூடியது. Therefore C equal to Q by m delta T. Q by m into T2 minus T1. Our mass value m equal to 1, temperature T2 minus T1 equal to 1 Kelvin. So we can write the equation C equal to Q. C is a heat capacity. C is a heat capacity. Specific heat capacity. இதுல வந்து heat capacity ன்னு சொல்றோம். C equal to Q.
molar heat capacity, specific heat capacity அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். molar heat capacity அப்படிங்கிறத நம்ம இத பார்க்க போறோம். இந்த ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ஆரம்பத்தில் இந்த ஃபைனல் வேரியபிள் ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் directly proportional to amount of heat energy and inversely proportional to amount of the substance mass. m ங்கிறது mass of the substance inversely proportional இருக்கும். அப்ப c equal to q by m delta t, m value 1 அப்படிங்கும்போது t1 t2 1 kelvin நம்ம கொடுக்கறப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது, c equal to q அப்படினு மாறுது. The specific heat capacity is defined as the amount of heat absorbed by a system. Heat absorbed by a 1 kilogram of a substance, temperature rise in 1 Kelvin is called a specific heat capacity. The specific heat capacity is defined as the heat is amount of heat energy absorbed 1 kilogram of substance. 1 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்போது இந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வேரியபிள் ஆகுது. 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். இதே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி Cm சொல்லக்கூடியது. So 1 mole of a substance, 1 mole of a substance absorbed heat energy rise in temperature per Kelvin. ஒரு கெல்வின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 மோல் சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதோ அதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி Cm அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி 1 கிலோகிராம் ஆஃப் a substance, 1 kg substance. Next one now, units of capacity, heat capacity. Units of heat capacity. இது வந்து பாத்தீங்கன்னா units of heat capacity joule kelvin inverse mole inverse. joule kelvin inverse mole inverse. இப்போ இதோட molar heat capacity of constant pressure and constant volume. heat capacity ங்கிறது Cm, molar heat capacity Cm சொல்றோம். at constant pressure constant volume ல molar heat capacity at constant pressure and constant volume ல நம்ம டெரைவ் பண்ணலாம். இதோட first law of thermodynamics U equal to Q plus W. W बिना minus P dV. P delta V और P dV. இந்த இதுல நம்ம U equal to Q minus P dV. Therefore Q equal to U plus P dV. Equation கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த equation 1 ன்னு எடுத்துக்கணும் வச்சுங்க. இது 3 ன்னு எடுத்துக்கணும். Equation 3 with respect to differentiate the equation 3 with respect temperature at constant volume dV equal to 0. dV equal to 0. differentiate பண்றோம் இந்த equation 3 is differentiate with respect temperature வந்து differentiate பண்றோம் at constant volume dV equal to 0. dou Q by dou T equal to dou U by dou T at constant volume V அப்படின்னு போட்டுருக்கோம். dV 0 னால இந்த சிஸ்டம்க்கு 0 ஆயிடும். அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா CV ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு CV equal to dou U by dou T at volume
constant volume. Molar heat capacity CpCv. Molar heat capacity of CpCv Cv constant volume is defined as changing internal energy with respect to temperature at constant volume. Molar heat capacity Cv volume வந்து பாத்தீங்கன்னா molar heat capacity ஆன volume constant volume Cv is defined as change in internal energy with respect to temperature at constant volume. Similarly, at constant pressure, molar heat capacity of constant pressure Cp is defined as change in enthalpy with temperature with respect to pressure. Constant pressure, change in enthalpy with respect to temperature at constant pressure. Cp equal to dou H by dou T. Cv to dou U by dou T into V. Next one, relationship between Cp and Cv. Cp com Cv का relationship நம்ம கொண்டு வர போறோம். Enthalpy equation என்ன? H equal to U plus Pv. Ideal gas equation, one mole ideal gas Pv equal to nRT. Ideal gas equation. Therefore, H equal to U plus nRT. The equation 1 and the equation 2 and equation 2 is differentiate with equation 2 with respect temperature. Dou H by dou T equal dou U by dou T nR dou T by dou T வரும். Therefore, dou H by dou T na Cp, dou U by dou T na Cv plus இதுக்கு வேல்யூ வந்து 1 என்ன ஆகும் nR. இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஆல்டர் பண்ணி எழுதலாம். Cp minus Cv equal to nR. Cp minus Cv equal to nR. At constant pressure of a process, a system has to do work. Constant pressure of a process, a system has to do work against its surrounding. When heat is supplied, இந்த வந்து பாத்தீங்கன்னா at constant volume விட higher than value இருக்கும், Cp value greater than value இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா the system would require more heat energy at constant volume. So Cp value is always greater than Cv. Cv value greater than value. Next one are delta U and delta H relationship. Delta H and delta U one relationship. ரெண்டே ரிலேட் பண்ண முடியும். du Cv equal to du by dt. differentiate பண்ணக்கூடிய Cv equal to du by dt. equation வந்து Cv dt equal to du. இந்த change, definite change of equation, the equation வந்து பாத்தீங்கன்னா delta u ன்னு எழுதுறோம். Cv delta t d ங்கிறது delta t change அவ்வளவுதான். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா n mole ideal gas அப்படிங்கறதுனால delta u equal to NCV delta T
இதே மாதிரி சிமிலர்லி CV க்கு சரி CP க்கு கான்ஸ்டன்ட் பிரஷர் க்கும் டெல்டா H equal to n CP டெல்டா T டெல்டா U க்கும் டெல்டா H க்கும் நம்ம ரிலேட் பண்ண முடியும் டெல்டா H equal to டெல்டா U plus P டெல்டா V டெல்டா H க்கு என்ன NCP டெல்டா T டெல்டா U னா value NCV delta T for a 1 mole of ideal gas னால n mole இது n அப்படிங்கறத இடத்துல மென்ஷன் பண்றோம் நெக்ஸ்ட் ஒன்னா அடுத்து ஒன்னா மெஷர்மென்ட் ஆஃப் டெல்டா U and டெல்டா H வேல்யூ இந்த U வேல்யூயும் H வேல்யூயும் மெஷர் பண்ணக்கூடிய பாப் கலரிமீட்டர் and காஃபி கப் கலரிமீட்டரை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்